السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனித ரமலானில் 16வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு இறை இல்லத்தில் இறைவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்திருப்பவர் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த பாக்கியம் கிடைக்காத எத்தனையோ இஸ்லாமியர்கள் வெளியிலே அரட்டை அடிக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வராமல், பள்ளிவாசலுக்கு வந்து இறைவனை தொழாமல், ரமலானை பால்படுத்தக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்களை பாவிகளாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பரிதாப நிலை ஏற்படுகிறது. நாம் ஏன் பாக்கியம் பெற்றவர்கள்? நாம் அடுத்த ஆண்டு ரமலானில் இருப்போமா இல்லையா என்று உறுதியிட்டு சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் மனித வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, எந்த கேரண்டியும் கிடையாது, எந்த வாரண்டியும் கிடையாது. இப்போ இருக்கிறோம், சுபுகுல எஞ்சா உண்டு, படுத்து எஞ்சா உண்டு. தூக்கம் என்பதே சிறுமரணம். அந்த தூக்கத்திலேயே எத்தனையோ மனிதர்கள் பெரும் மரணத்தை சந்தித்த வரலாறுகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு ஹதீஸு, தொல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பைஹக்கி, இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸ். அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹாக கருதி இருக்கிறார்கள். அவங்க என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 2 மனிதர்கள், பலி கோத்திரத்தை சார்ந்த 2 மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்களுடைய கரம் பற்றி அவர்களுடைய முன்னிலையில் அந்த 2 நபித்தோழர்களும் மனிதர்களும் இஸ்லாத்திற்கு வர்றாங்க. கலிமா தய்யிபாவை ஏற்று இஸ்லாத்தில் அவர்கள் ஒன்று போல வந்து ஒன்றாக இணைந்து ஒன்றாக இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த 2 மனிதர்கள் குறித்து இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தொல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு ஒன்று காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்க அப்படின்னா, இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல இந்த 2 நபி தோழர்களும் இவரும் சொர்க்கத்தினுடைய வாசல்ல போய் நிற்கிறாங்க. 3 பேரும் சொர்க்கத்தினுடைய வாசலில் வெளியே நிற்கிறாங்க. அதற்கு முன்னால என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் உயிரோடு இருக்கிறார். யாரை பற்றி இந்த ஹதீஸை அறிவிக்கிறாரோ அந்த 2 தோழர்கள் ஒரு வருடம் முன்கூட்டியே இறைவனுடைய வழியில் வீர மரணம் அடைந்து விடுவார். 2ஆம் நபர் அடுத்த வருடம் வரைக்கும், ரமலான் வரைக்கும் வாழ்ந்து அமல்கள் செய்து 2ஆம் நபர் 2ஆம் ஆண்டு வஃபாத் ஆகுவார். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடைந்து ஷஹீதாகி விடுவார். இன்னொருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வீர மரணம் அடையாமல் இயற்கை மரணம் அடைவார். இந்த 2 தோழர்கள், இந்த 2 தோழர்களும் இவரும் சொர்க்கத்துக்கு வெளியில நிற்கிறாங்க.
சொர்க்கத்துக்கு வெளியில நிற்கும் பொழுது சொர்க்கத்துக்கு உள்ளாக இருந்து வெளியே ஒருத்தர் வர்றார், மாணவன் வச்சுக்கிடுங்க. அப்ப சொர்க்கத்திலிருந்து வெளியே ஒருவர் வெளியாகி வந்து இந்த 3 பேர் நிக்கிறாங்களா இல்லையா? அந்த 3 பேர்ல அதாவது 1 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்திருப்பார்ல, 1 வருஷம் கழிச்சு வஃபாத் ஆயிருப்பார்ல, அவரை முதலாக சொர்க்கத்திற்கு அழைக்கிறார். அவர் சொர்க்கத்துக்கு போறார். திரும்ப 2வதாக அதே மனிதர் வந்து வெளியிலே நிற்கக்கூடிய 2 பேர் நிற்கிறாங்க. அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, முந்திய வருஷமே அல்லாஹ்வுடைய பாதையில் வீர மரணம் அடைந்திருப்பாரா இல்லையா? அவரை 2வது அழைக்கிறார். அவரும் உள்ள போயாச்சு. கடைசியில போயிட்டு இவர் வருவார். இவர் என்ன நினைப்பாரு, நம்மளையும் அழைப்பாங்க, சொர்க்கத்துக்கு போகலாம், பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தொல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு காணுவார், சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு. இதற்கனே இது கனவு தான், அவர் நினைச்சிட்டு இருப்பார். நேர வந்து நீங்க உள்ளதான் வர முடியாது, வெளியே போங்க, வெளியே பத்திடுவார். ஏன் அப்படின்னா, சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் மரணம் என்பது உமக்கு தடையாக இருக்கிறது. எனவே அந்த 2 பேரும் மரணமாகி விட்டார்கள். ஒருவர் முன்கூட்டியே வீர மரணம் அடைந்து விட்டார், இன்னொருவர் மறுவரிடம் இயற்கை மரணம் அடைந்து விட்டார். அந்த 2 பேரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. உங்களை சொர்க்கத்துக்கு அழைக்க முடியாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு கதவை சாத்திடுவார். சொர்க்கத்தினுடைய கதவை சாத்திடுவார். இதுதான் கனவு. இந்த அளவுக்கு கனவு காணுவார். காலையில எஞ்ச உடனே தான் கண்ட கனவை தமது தோழர்களிடத்திலே, தான் பார்க்கக்கூடிய தோழர்களிடத்திலாம் சொல்லுவார். அப்போ ஒரு ஆள்கிட்ட சொன்னா போதுமா இல்லையா? செய்தி அப்படி பரவிடும். இவர் யாரிடம் சொன்னாரோ இந்த செய்தி, இவர் நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை, காலையில் சொல்லவில்லை. இவர் யார்கிட்ட சொன்னாரோ இந்த மக்களுடைய செய்தி அப்படியே பரவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் இந்த கனவின் செய்தி சேர்ந்துவிடும். மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு என்ன காரணம், அந்த காரணத்தை சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் பட்ட ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாங்க என்ன நினைச்சோம், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி வீர மரணம் அடைவருக்கு எவ்வளவு பெரிய தரஜா. ஏற்கனவே ஹஸரத் அவர்கள் பேசியிருக்கிறார், 10 தடவை இந்த உலகத்தில் வீர மரணம் அடைந்தவர் சொர்க்கத்தில் போன பிறகு அல்லாஹ் உமது ஆசை என்னவென்று கேட்பான். ஒரு ஷஹீதை பார்த்து கேட்பான். அவர் 10 தடவை ஆசைப்படுவார், இந்த உலகத்துக்கு போகணும், உனது பாதையில் நான் சாகணும், திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரணும், உனக்கு பாதையில் வாளால் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும். 10 தடவை ஆசைப்படுவார். ஷஹீதுடைய மர்த்தபாவை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஷஹீது அவருடைய ரத்தம் இந்த பூமியில் விழுவதற்கு முன்னால் அவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அந்த அளவுக்கு ஷஹீதுக்கு உயர்ந்த அந்தஸ்து இஸ்லாத்துல இருக்குது. ஆனா இவர் பார்த்த கனவுல பார்த்தா, யாரு 1 ஆண்டுக்கு முன்னால் வீர மரணம் அடைந்தாரோ அவர் 2ஆம் தடவைத்தான் சொர்க்கத்தில் அழைக்கப்படுவார். ஷஹீதுக்கு 2ஆம் தடவை தான் சொர்க்கத்தில் வா என்று அழைக்கப்படுகிறார். முதலாக அழைக்கப்பட்டவர் யாரு? 1 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தாரா இல்லையா? எக்ஸ்ட்ரா வாழ்ந்து இயற்கை மரணம் அடைந்த அவருக்கு முதல் மரியாதை, முதல்ல அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் முன்கூட்டியே வீர மரணம் அடைந்தவர் 2வது மரியாதை. இதை வச்சு தான் நாங்கள் ஆச்சரியப்படுவோம். என்ன ஆச்சரியமா இருக்குது, ஷஹீதை விட 1 வருடம் இந்த உலகத்தில் கூடு
கூடுதலாக வாழ்ந்து இயற்கை மரணம் அடைந்த அந்த தோழர் முன்கூட்டி செல்லுகிறாரு. ரொம்ப நமக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்ப சஹாபாக்கள் இந்த ஆச்சரியத்தை கொட்டும் பொழுது இது என்னைய ஆச்சரியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஷஹீது ஒரு வருஷத்துக்கு முன்னால் வஃபாத் ஆயிட்டார், அப்படிதானே? ஆமா. இவர் எப்போ வஃபாத் ஆனாரு? இவர் அடுத்த வருஷம் வஃபாத் ஆனார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு அமல்களை சுட்டி காட்டுவார்கள். சஜிதத்தன், ஒரு வருஷம் எத்தனை சஜிதாக்களை செஞ்சிருப்பார்? ஒரு வருஷம் இப்ப 4 ரக்காத்து தொழுகை எத்தனை சஜிதா வருது? ஒரு நாளைக்கு 5 கால தொழுகைகள், தஹஜ்ஜத் தொழுகைகள், முன் சுன்னத்து பின் சுன்னத்து, வித்ர் வாஜிபு, எக்ஸ்ட்ரா நஃபில். நாம ஃபர்த தொழலாம், சில பேர் ஃபர்த கூட தொழாம இருக்கிறாங்க, ஃபர்தை தொழுவார்கள். சில பேர்கள் அதாவது தொடரான சுன்னத்துக்களை தொழுவார்கள், தஹஜ்ஜத்துக்களை தொழுவார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், ஒரு வருஷத்துல எவ்வளவு தொழுதிருப்பார்? ஒரு வருஷத்துல எவ்வளவு சஜிதாக்களை செஞ்சிருப்பாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விட்டு, ஒரு வருஷம் ரமலான் அடைஞ்சிருப்பாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். ரமலானை அடைந்து அந்த ரமலானில் நோன்பு வச்சிருப்பாரு, அந்த ரமலானில் லைலத்துல் கத்ர் அவருக்கு கிடைச்சிருக்கும். அப்ப அந்த ரமலான் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணங்கள் தான் சொல்றாங்க. ஷஹீதை விட ரெண்டு பேரும் ஒன்னா இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அப்ப ஒன்னா சொர்க்கத்துக்கு போகணும், அல்லது ஷஹீதானவர் முன்னால் சொர்க்கத்துக்கு போகணும். ஆனால் பின்னால் மரணமானவர் இவர் ஏன் முன்னால் சொர்க்கத்திற்கு போனார் என்று சொன்னால், அந்த ஒரு வருஷத்துல ஷஹீதை விட இவர் அதிகமான தொழுகையில் ஈடுபட்டிருப்பார், அதிகமான சஜிதாக்களை செஞ்சிருப்பார். ஒரு வருட ரமலான அடங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ரமலான் அடைஞ்சாரா இல்லையா? இவருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஷஹீதானாரா இல்லையா? அவருக்கும் வித்தியாசம். வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே எவ்வளவு தொலைவுகள் இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இதிலே நன்மையில் கெட்டிக்காரர், நன்மைகளை அள்ளி சென்றவர், இரண்டாவது வஃபாத்தானவர். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ரமலான வந்து அடையாம எத்தனையோ பேர். கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் பாக்கியசாலிகள். ரமலான்ல எவ்வளவு சஜிதாக்கள், 8 ரக்காத் தொழலாம், 10 தொழலாம், 20 தொழலாம், 30 தொழலாம், 40 தொழலாம். எக்ஸ்ட்ரா சஜிதாக்கள் செய்கிறீங்களா இல்லையா? ஒரு கூட்டம் போகுது, ஒரு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் இஷாவில் இருந்தே இருக்குது. அப்ப நீங்க எத்தனை சஜிதாக்களை செஞ்சிருப்பீங்க? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு வருஷம் எத்தனை சஜிதாக்களை செஞ்சிருப்பார்? அதுக்கு மார்க் உண்டு, ஒவ்வொன்றுக்குமே மார்க் உண்டு. என்னமோ நம்ம வேலை வெட்டி இல்லாம தொழுதுட்டு இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. நன்மைக்கு ஒவ்வொன்றுக்குமே மார்க் இருக்கிறது. எவ்வளவு தொழுகை தொழுகிறோம், எவ்வளவு சஜிதாக்களை செய்கிறோம், எவ்வளவு நோன்புல அமல் செய்கிறோம், எல்லாத்துக்குமே இது இருக்குது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து கூறினார்கள். தொழுகையும் ரமலானையும் பாராட்டி சொன்னார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த வருஷம் ரமலான அடைஞ்சும் ரமலானை அமல் செய்யாம கை சேதத்திற்குள்ளானவர்கள் எத்தனை பேர் இஸ்லாமில் இருக்கிறார்? கண்ணியமிக்கவர்களே, நிலைமையை சிந்திச்சு பாருங்க. ரமலான் என்பது விட்டால் வராது. ஒன்று ரமலான் சென்றால் நாம் இருக்குமா இல்லையா என்று தெரியாது. ரமலானுக்குரிய சிறப்பு, இந்த ரமலான்ல லைலத்துல் கத்ரையும் நம்ம அடைஞ்சிட்டோம்னா எத்தனை 83 வருஷம், 1000 மாதங்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ரமலானில் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு சஜிதாக்கள் செய்தாலும் அதற்கு நமக்கு மார்க் இருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து கூறினார்கள். எனவே நாம் பாக்கியசாலிகள். எத்தனையோ பேர் துர்பாக்கியசாலிகளாக வீதியிலே இருக்கிறார்கள், வீடுகளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், டிவிக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் அந்த லிஸ்ட்ல ஆக்காம இந்த லிஸ்ட்ல ஆக்கியிருக்கிறான். அப்படின்னா நாமளும் சுகதாக்களை விட சொர்க்கத்தில் முன்கூட்டியே நுழைவதற்கு ரமலானை அடைந்தார், தொழுதார், காலத்தை வீணாக்காமல் இருந்தார், 5 நேரம் ரமலானுக்கு பிறகும் தொழுதார். அந்த பாக்கியத்தை ஷஹீதை விட முந்தி சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியம் கூட எக்ஸ்ட்ரா ரமலான் அடைய பெற்றவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அந்த பாக்கியங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் வழங்கி அருள் பாரிப்பானாக.
வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி